Hello, this is CRK. So, நம்ம NCERT கிளாஸ் 6ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் 6ல 5 லெசன்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு NCERT கிளாஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் கண்டினியூஸாக ஒரு லெசனாக வந்துட்டு அப்லோட் இருக்கிற லெசனாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை பார்ப்பீங்க. ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட வீடியோ ஆகட்டும் இல்லை வந்துட்டு என்னுடைய கண்டென்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போடுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த லெசன் வந்துட்டு 6th லெசன் சரியா, சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ்னா ஸோ இது ஒரு ஜென்ரல் டாபிக் மாதிரி சரியா, ரொம்ப ஐஃபியாக ரொம்ப டாபிக்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய டாபிக். ஸோ ஈஸியாகவும் கூட இருக்கும். ஸோ இந்த லெசன் வந்துட்டு NCERT கிளாஸ் 6ல 6th லெசன். ஸோ சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது. இப்போது நம்ம டெய்லி சாப்பிட்றோம் சரியா, இட்லி சாப்பிட்றோம் சரியா. ஒரு நாள் நைட்டு மாவு ஆட்டி வந்து வச்ச உடனே காலையில் வந்துட்டு மாவு நல்லா புளிச்சு வருது. ஸோ இந்த புளிச்ச மாவு வந்துட்டு மறுபடியும் பழையபடி மாற்ற முடியுமா அப்படின்னா வந்துட்டு மாற்ற முடியாது சரியா. ஸோ சேஞ்ச் அரவுண்ட் அஸ் சரியா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு சரி இது வந்து சும்மா ஜென்ரலான டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு, அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு இது வந்து பேசிக்காக இருக்கும் சரியா, பேசிக்கான லெசனு. ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு இந்த லெசன் பேஸாக சிம்பிளாக தான் இருக்கும் 6th பொறுத்தளவுக்கு சரியா. அது வந்துட்டு ஆனால் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் இருக்கும் சரியா. ஸோ சேஞ்ச் அரவுண்ட் சரியா. ஸோ சேஞ்ச் அரவுண்ட் வந்துட்டு நம்மளை சுற்றி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பலூன் வந்துட்டு ஊதுறோம் சரியா. ஊதுன உடனே என்ன ஆகுது, நம்மளோட ஏர் எல்லாமே போய் அந்த பலூனுக்குள்ளே ஃபில் ஆகுது சரியா. பலூனுக்குள்ளே ஃபில் ஆகிட்டு என்ன பண்ணுது, நம்ம திரும்பி அதை வெளியே நம்ம வாயிலிருந்து வெளியே எடுத்துருங்க, நம்ம மூத்துலேருந்து எடுத்துருங்க அப்படின்னாக்க திரும்ப அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு அது வந்து வந்துடும் சரியா. நம்ம ஒரு பேப்பரில் ஃப்ளைட் மாதிரி செஞ்சு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது 2nd 3rd படிக்கும்போது நம்ம பேப்பரில் ஃப்ளைட் மாதிரி செஞ்சு பறக்கிட்டு இருப்போம். ஸோ பேப்பர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் ஒரிஜினல் பேப்பர் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரொட்டிக்கு மாவு பிசுக்கிறோம் வீட்டில், சப்பாத்தி அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொட்டி, அப்புறம் வந்துட்டு பரோட்டா, அப்புறம் வந்துட்டு பூரி இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ அதுக்கு மாவு பிசையும். ஸோ மாவு பிசைஞ்சிட்டு திரும்ப அதில் வந்து மாவு ஒரிஜினலாக வந்து மாற்ற முடியுமா சார் அப்படின்னாக்க கண்டிப்பாக முடியாது. ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் ஹஸ் பின் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் சரியா. நம்ம சுற்றி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, நம்மளோட டெய்லி லைஃப்பில், நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்துட்டு நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா. சரி, ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ண, ஒன் சேஞ்ச் இஸ் ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ ஒன் சேஞ்ச் இஸ் ரிவர்சிபிள் சேஞ்ச், another one is irreversible. One change is reversible, another change is irreversible சரியா. So one is reversible, another one is irreversible. So reversible னா என்ன சார். ஸோ ரிவர்சிபிள் அப்படின்னாக்க ஒரிஜினல், அதாவது ஒரு பொருள் இருக்குது, அதில் வேற ஒரு பொருளாக மாற்றுறேன், பலூன் ஊதுறேன், திரும்ப அது அந்த காத்தெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு பின்னாடி இது ஒரிஜினல் ஷேப் போகும். ஸோ ரீகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப், திரும்பவும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ இரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்றது ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது சரியா. வராததெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க, இரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார் வேற என்ன, ரொட்டி மாவு வந்துட்டு இரிவர்சிபிள் சேஞ்ச் சரியா. பேப்பர் வந்துட்டு மடிச்சு ஃப்ளைட் மாதிரி வருது, திரும்ப ஓப்பன் பண்ண பேப்பர் வந்துட்டு ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ ரிவர்சிபிள் சேஞ்ச் the changes that occur and regain its original shape. So original shape மறுபடியும் வர்றதுக்கு வந்துட்டு reversible change. That does not regain its original shape, that is called as irreversible change. So இது வந்து ஒரு பேசிக்கான லெசனா இருக்கும். எதுக்கு அப்படின்னாக்க 7th கிளாஸ்ல வரக்கூடிய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு இது ஒரு பேசிக்கான லெசன்ஸா இருக்கும். சரிங்க சார், என்ன மாதிரிலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் வந்து நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்குறேங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம ரிவர்சிபிள் சேஞ்ச்னா என்ன, இரிவர்சிபிள் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு நிறைய புக்கில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு மில்க் டு பன்னீரா மாறுது. ஸோ கவுடங் டு பயோகேஸ். ஸோ பயோகேஸ் மறுபடியும் மாட்டு சாணியை மாற்ற முடியுமா? கிடையாது. தட் இஸ் இரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ ரிவர்சிபிள் சேஞ்சா இரிவர்சிபிள் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஐஸ்கிரீம் டு மோல்டன்ஸ் ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் இருக்குது, அது வந்து மோல்டன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ உருகி கீழே விழுது, திரும்ப உருகி கீழே விழுது, மறுபடியும் கூல் பண்ணுங்க அப்படின்னா வந்து ரிவர்சிபிள் சேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, மில்க் கோல்டு மில்க் டு ஹாட் மில்க். மறுபடியும் கோல்டா மாறும். ஸோ கூல் பண்ணுங்க அப்படின்னா மாறும். ஸோ அது மாதிரி வந்து புக்கில் லைனாக வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ டேபிள் 6.1ல ஸோ சம் ஆஃப் தி காமன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. புக் இருந்துச்சுன்னா பாரு. ஸோ அப்படி புக் இல்லாதவங்க வந்துட்டு ஒன்றும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவுடங் டு பயோகேஸ். ஸோ கவுடங் வந்து மாட்டு சாணத்துலேருந்து பயோகேஸாக மாறுது. சரியா? மாறினது வந்துட்டு மறுபடியும் இரிவர்சிபிள் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 லைன் கொடுத்து அது வந்து இரிவர்சிபிள் சேஞ்சா, ஸோ ரிவர்சிபிள் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த புக்கு பார்க்க சொல்லியிருக்கிறேன். ஸோ உனக்கு புக்கு கிடைக்கலாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கூகுளில் போயிட்டு என்சிஆர்டி சயின்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்ஸ் அப்படின்னு போட்ட அப்படின்னா பேஜ் நிறைய ஓப்பன் ஆகும். அதில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் லெசன் பை லெசனா, சரி ஒரு லெசன் பை லெசனா ஓப்பன் ஆகும். சரியா? அதை வச்சு வீடியோ பார்த்துட்டு அதை வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கணும். ஸோ வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சார், நம்மளை சுற்றி வேற ஏதாவது சேஞ்ச் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பண்ணாங்க. டியூ டு தி எக்ஸ்பென்ஷன். ஸோ எக்ஸ்பென்ஷன் மூலமா நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ எக்ஸ்பென்ஷன் என்ன? ஸோ எக்ஸ்பென்ஷனா எனக்கு என்னன்னு தெரியல சார். ஸோ எக்ஸ்பென்ஷன்னா என்ன? ஸோ எவாபரேஷன்னா பார்த்துருப்பீங்க. எவாபரேஷன். ஸோ எக்ஸ்பென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் இஸ் டியூ டு எவாபரேஷன். So next change is due to contraction. So gowning. So இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்துட்டு மெல்டிங். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இதெல்லாம் மெயின் ப்ராசஸாக பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக சேஞ்சஸ் வந்துட்டு ரிவர்சிபிள் சேஞ்சா இரிவர்சிபிள் சேஞ்சா பார்க்கணும். வேற ஏதாவது சான்சஸ் இருக்குதா, வேற ஏதாவது வே இருக்குதா, வேற ஏதாவது வழி இருக்குதா சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னாக்க டியூ டு எக்ஸ்பென்ஷன் மூலியமா எப்படி சார் சேஞ்சஸ் நடக்கும்? ஸோ அப்படின்னா என்னன்னாக்க ஸோ எக்ஸ்பென்ஷன் மூலியமா ஒரு இப்போ நம்ம கலக்கட்டு அறுவாள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அறுக்கிறது வீட்டில் மம்மட்டி நல்லா வச்சிருக்கணும். சரி, அதை வந்து எடுத்து போயிட்டு ஆசாரிக்கிட்ட கொடுக்கணும். ஒரு என்ன பண்ணுவாரு, நல்லா ஹீட் பண்ணுவார். ஹீட் பண்ணி ஒரு பெரிய சுத்தி மாதிரி வச்சு அடிப்பார். அது அப்படியே நல்லா விரிஞ்சு வரும். சரியா? நல்லா ஷார்ப்பாக மாறும். ஸோ டியூ டு தி எக்ஸ்பென்ஷன் மூலியமா அந்த மெட்டீரியல்ல சேஞ்சஸ் நடக்குது. திரும்ப அது ஒரிஜினல் ஷேப் கொண்டு வர முடியுமா? ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எவாபரேஷன் வந்துட்டு தண்ணி வந்து ஆவியாகி மேலே போறது. சரியா? ஸோ லிக்விட் வந்துட்டு கேஸா மாறுது. ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் சேஞ்சஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னாக்க நிறைய லிக்விட் மாலிகூல்ஸ் வந்துட்டு நல்ல கூல் பண்ணும்போது வந்துட்டு வேற ஒரு ஷேப் வந்து சாலிடா வந்துட்டு மாறுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் மெல்டிங்னாக்க உருகி கீழே வருது. ஐஸ்கிரீம் நார்மலா வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. சரியா? ஐஸ்கிரீம் வந்து நார்மலா வந்துட்டு நம்ம நார்மலா சாப்பிட்டே போகும்போது கொஞ்ச நேரம் சாப்பிட்டா மறந்து பக்கத்துல ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க அதே தானா உருகி விடும். ஸோ அந்த டியூ டு தி சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னாக்க நம்மளை சுற்றி டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் லெசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாத. இது வந்துட்டு பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு ஒரு பேசிக்கான லெசனா. ஸோ நம்மளை சுற்றி என்ன சேஞ்சஸ் நடக்குது, ஸோ அது வந்து என்ன பிசிக்கல் சேஞ்சா இல்லை கெமிக்கல் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 7th கிளாஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சேஞ்ச்னாவே என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்காக தான் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் சேஞ்சா இரிவர்சிபிள் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ரிவர்சிபிள் சேஞ்ச்னாக்க தட் ரிகைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். ஒரு பொருளை மாத்திட்டு திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்புக்கு கொண்டு வர்றது, அதான் ரிவர்சிபிள் சேஞ்ச். இரிவர்சிபிள் சேஞ்ச்னாக்க ஒரு பொருளை மாற்றும் போது திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இரிவர்சிபிள் சேஞ்சஸ். வேற ஏதாவது டைப் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கா? இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போதுலாம் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸ்பென்ஷன் நடக்கும்போது நடக்கும், எவாபரேஷன் நடக்கும்போது சேஞ்சஸ் நடக்கும், கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது சேஞ்சஸ் நடக்கும், மெல்டிங் நடக்கும்போது சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதான் வந்துட்டு இந்த 6th லெசன் சேஞ்ச் அரௌண்டஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ ஏதாவது வீடியோக்குள்ள சார் எனக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது திங்க் பண்ண அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு.
கண்டிப்பாக நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், அதுக்கு உங்களோட வியூக்கு தகுந்த மாதிரி உங்களோட நீ படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு. பிகாஸ் இந்த மாதிரி வீடியோ லெசன் பை லெசன் வைஸாக வந்துட்டு ஒரு கிளியர் கண்டென்ட்டாக ஒரு அவங்க அனிமேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, அந்த அளவுக்கு புரியுதா என்னன்னு தெரியாது. நானே வந்துட்டு உனக்கு ஓனா நீ உன்னை சுற்றி என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கும்போது என்னடா சார் வந்துட்டு சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. 10th ஒரு லெசனை பார்க்கும்போது அங்கே எதுவுமே புரியாமல் ஸோ அப்போ தான் தெரியும். ஸோ முன்னாடியே நம்ம பேசிக்காக படிச்சிடும், பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக சிம்பிளாக கொஞ்சமாக பேசிக் என்ன சிம்பிளாக சின்ன கிளாஸ் வந்து கொண்டு போகிறது தான் வந்துட்டு. ஸோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன், ஸோ அவங்களும் வந்து படிக்கட்டும். ஸோ மெயினாக வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.